Hi friends, Nivas Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷன்ல ஒரு சூப்பரான மாசான ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த 2 அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இந்த 2 அப்டேட் உங்களுக்கு வந்துட்டா வரலையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷனில் லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த மோர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதுக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி உங்கள் சேனல் வந்து எந்த மாதிரியான கேட்டகிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமிங் சேனல், ஒரு மியூசிக் சேனல், ஒரு காமெடி சேனல், ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து எந்த மாதிரியான கேட்டகிரியோ அந்த கேட்டகிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்களா ஆன் பண்ணுறீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து YT Studio அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷனில் மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஷோ ஆகிற மாதிரி YT Studio அப்ளிகேஷனில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் செகண்ட் அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டாலர் கொடுத்தா தான் அந்த வீடியோ மூலமாக நம்ம யூடியூப்பில் நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டாலர் வந்து கொடுத்தாங்கன்னா ஸோ அந்த வீடியோக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ண முடியாது. அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், ஆனால் ரொம்பவும் கம்மியாக தான் அமௌண்ட் வந்து அந்த வீடியோ மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோக்கு அப்பீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் யூடியூப் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி தான் அந்த வீடியோக்கு நம்ம அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோக்கு ஒரு எல்லோ கலர் டாலர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடியோக்கு நீங்கள் அப்பீல் பண்ணலாம். ஸோ அப்பீல் பண்ணி அந்த எல்லோ கலர் டாலரை நீங்கள் க்ரீன் கலர் டாலராக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 அப்டேட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான ஒரு வேறு லெவல் அப்டேட்டுங்க. இந்த 2 அப்டேட்டுமே ஃபஸ்ட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் குரோமில் யூடியூப் டேஷ்போர்டில் தான் நம்ம எல்லா ஆப்ஷனும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷன் இருந்தாலே போதும், நமக்கு குரோமே வந்து தேவையில்லை. அந்தமாரி வந்துட்டு யூடியூப்பில் அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்ட லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.